அம்மா வீட்டுக்கு லீவுக்கு வந்தா எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்கன்னு வந்தேன். நீ என்னடா உட்கார வச்சு நான் பேசிட்டே இருக்கேன். அது உங்க அண்ணனுக்கு இருக்கே சொல்லணும், என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? மாமா கீதா வாராஜா எங்க 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு வரீங்க? ஆமாத்த, அப்பா நகை கடைக்கு வர சொன்னாரு, அதனால போயிட்டு வந்தோம். அப்படியா, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்னத்த இப்போ இந்த ஆறு தான் எடுத்துட்டு வந்தோம். அடடா ரொம்ப அழகா இருக்குது. இது எத்தனை பவுன் கீதா? 7 பவுன் அண்ணி. நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்குது கீதா, உனக்கே செஞ்ச மாதிரி இருக்குது. சரி நான் போட்டு பார்க்கணுமா? அண்ணி இது முதல்ல வாங்கினது, நான் போட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க போட்டு கொடுங்க. உங்க அக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எதை வாங்கினாலும் முதல்ல நான் போட்டு பார்க்குறேன். சரி வந்து உட்காந்துட்டு நம்ம உச்சரை இருக்குது. சரி அது உள்ள வாங்கிட்டு வாங்க போலாம். சரிங்க, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்து வரேன். அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுல ஒரு மாதிரியா இருக்கு. சரிம்மா போங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உன் மருமகளை கொழுப்பு பத்தியமா பணக்காரத்தி மாதிரி காமிக்கிறா. முதல்ல வாங்கினா அவதான் படணுமா? ஏன் நான் போட்டா இல்லாம போயிருமோ? வாய் வச்சுட்டு கம்முனு இரு. அவள் ஐஸ் வச்சாதான் நம்ம காரியம் செல்லும். சும்மா தமிழ்நாடு பேசிட்டே இருந்தேன்னா அவள் எதுவும் சொல்லிட்டு அவன் கூட்டி தனியா போயிடுவா. பாத்தீங்களா நீங்க நடக்கிற கூத்தல? இதே எங்க வீட்டுல இருந்து 1 கிராம் வாங்கி கொடுத்துருந்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க? அதை நீங்க வாங்கி கொடுத்ததா எங்க அப்பா அம்மா செஞ்சாங்கன்னு சொல்றாரு. இவ வீட்டுல என்ன இருக்குதுங்க? இதே பணக்காரி வாங்கிட்டு வந்தாட்டி புருஷனே வாங்கி கொடுத்திருந்தாலும் என்ன அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க, அவ பணக்காரின்னு பெருமை வச்சு போறாங்க அம்மா மகளும். பணக்கார மருமக மட்டும் புருஷன் போய் என்ன வாங்கினாலும் அதை அவங்க அப்பா அம்மா வாங்கி தந்ததுன்னு சொல்லுவாங்க. இதே ஏழை வீட்டுல மருமக நாம எங்க அப்பா அம்மா வீட்டுல வாங்கிட்டு வந்தா அதை நீங்க கொடுத்ததா செய்யறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம்.